எல்லாம் தெரியும் போது பயம் போயிடுது. எதுவுமே தெரியாத போது அறியாமையில் நமக்கு பயம் வருகிறது. அறியாமை என்பதுதான் பயம், அறிவு என்பதுதான் வெற்றி. அப்ப இந்த அறிவு வந்துருச்சுன்னா இந்த வாழ்க்கையில எப்பப்பா பயம் போகும்னா, வேலை பிடிச்சிட்டா ஏன்பா பயம் போகுதுன்னா, நமக்கு அறிவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பயத்திலிருந்து விடுதலை ஆயிடலாம். இப்ப வீட்லயே எதுக்கு நம்ம ரொம்ப பயப்படுவோம்? வீட்டில் மனைவிக்கு. கரெக்டா சொல்றாரு, என் இனம் ஐயா, நீங்க என் இனம் அவரு. ஆமா, இருளை விட நம்ம எதுக்காக ரொம்ப பயப்படுவோம்? துணைவிக்கு தான் பயப்படுவோம். நம்ம இந்த மாதிரிலாம் படிச்சுட்டு என்ன பண்ணணும்? வீட்டில் படித்தோம்னா அமைதியாக உட்காந்துருக்கணும். நான் சும்மா இருக்கிறது கிடையாது. இந்த வள்ளுவரில் ஒரு குறள் வரும், வள்ளுவரில் ஒரு கதை வரும். வாசுகி அம்மா வந்து கிணத்துல நீர் அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. நீர் அரைச்சாங்களா, வள்ளுவர் என்ன பண்ணாரு? வாசுகி அப்படின்னாரு. வாசுகி அம்மா பறந்து வந்தாங்க, வாலி அங்கேயே நின்றுச்சு. இந்த கதை படிச்சிருப்போம்ல, இதை படிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கணும்? நான் மூடி வச்சுட்டு பேசாமல் இருந்திருக்கணும். நான் என்ன பண்ணேன், என் வீட்டுக்காரி வாசத்தை தெளிச்சுக்கிட்டு இருந்தா, நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஜானகி அப்படின்னு என் வீட்டுக்காரி அங்கேயே நின்னா, வாலி பறந்து வந்துச்சு. இனிமே கூப்பிடுயா நின்று. அப்ப இந்த வாழ்க்கையில எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. நான் வாலியில் அடி வாங்கினதே எங்கள் அக்கா இவ்வளோ நேரம் வேலை பற்றிலாம் பேசினேன். அப்போ ஏதோ பேர்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் வாலியில் அடி வாங்கினோடனே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவங்களுக்கு என்னன்னா, நானாவது பிளாஸ்டிக் வாலி, அங்கே இரும்பு வாலி. வந்திருக்காரா வீட்டில்? எப்படி வருவார் அவர்? சொல்கிறேன் நகைச்சுவைக்காக. நல்ல இப்போ எந்த வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த பயங்கள் இருக்குல்ல, ஏதோ ஒரு வகையில் ஒரு மன ரீதியான ஒரு பயம், பண ரீதியான பயம், உறவுகள் மீது இருக்கக்கூடிய பயம், இந்த படிப்பு ரீதியான பயம். நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது பரீட்சையை பார்த்தா ஏன் பயம் வருது? பரீட்சைக்கு ஏன்னா நம்மால் என்ன தெரியுமா பயமே, முன்னாடி இருக்கிறவன் படிச்சுட்டு வந்திருக்கணுமேன்றதே அவனுடைய பயம் இல்லை. அப்படி பரீட்சையில் சில பேர்லாம் படிச்சுட்டு போனாக்க 2 பக்கம் எழுதிவான். எங்களெல்லாம் பயமே இல்லாமல் 15 பக்கம் எழுதி வச்சுட்டு வருவான். திருத்துறவனுக்கு தான் ஏன் பயமாக இருக்கணும்? ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, சிமெண்ட் பொருட்கள் எதை எதை கொண்டு தயாரிக்கப்படுகிறது? நம்ம போய் எழுதினா, சிமெண்ட் பொருள் எதை எதை கொண்டு தயாரிக்கப்பட வேண்டுமோ அதை அதை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. அவர் பார்த்தாரு, கரெக்ட் மாதிரி இருக்கு. 2வது கேள்வி, கஸ்தூரி பாய் குறிப்பு வரைக. நம்ம போய் எழுதினா, கஸ்தூரி பாய் இது நல்ல பாய், இதை மடக்கலாம், சுருட்டலாம், குடும்பத்தோடு எடுத்துட்டு போய் மொட்டை மாடியில் உட்காந்து தூங்கலாம். அங்கதான் ஆரம்பிக்கிறான் கஸ்தூரி பாயின் வகைகள். ஓலப்பாய், குடிசைப்பாய், ரூம் பாய், அந்த பாய், இந்த கடைசியா முடிச்சான் கஸ்தூரி பாய் வாஜ்பாயை விட பெரியது. அவரு எச்எம்க்கு போன் அடிச்சார், என்னங்க ஒருத்தன் கஸ்தூரி பாயை பத்தி கேட்டா 40 பக்கம் எழுதி, உனக்காவது பரவாயில்லப்பா 40 பக்கம் எழுதியிருக்கான், எனக்கு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டான். என்ன? கஸ்தூரி பாய் அல்ல, கேர்ள். முடிச்சிட்டான். அவனுக்கு பயமே கிடையாது, திருத்துறவனுக்கு தான் பயம். இப்ப இந்த பரீட்சைக்கு போகும்போது யார் தெரியுமா ரொம்ப பயந்துட்டு போவாங்க? நல்லா படிச்சவன் பயப்பட மாட்டான், சுத்தமா படிக்காதவனும் பயப்படவே மாட்டான். மகாபாரத யுத்தத்துல துரியோதனனுக்கு பயமே இல்லை, இங்க பீமனுக்கும் பயமே இல்லை, கிருஷ்ணனுக்கும் பயமே இல்லை. ஏன்னா கிருஷ்ணனுக்கு என்ன நடக்க போறதுன்னு தெரியும், இவங்க 2 பேருக்கும் என்ன நடக்குனாலும் சரி நடக்கலைனாலும் சரின்னு தெரியும் பீமனுக்கும். ஆனா யார் தெரியுமா ரொம்ப பயந்தது? அர்ஜுனன் தான் ரொம்ப பயந்தான். அதனாலதான் அது பேர் அர்ஜுன விஷாக்க யோகம் தான் ஆரம்பிக்கும். இந்த குழப்ப மனப்பான்மையில் இருக்கோம்ல, இந்த வாழ்க்கையே குழப்பமா இருக்கே, இந்த வாழ்க்கையே போராட்டமா இருக்கே, மெல்லவும் முடியாம விழுங்கவும் முடியாம இந்த வாழ்க்கை என்கிற கடலில் இருந்து நம்ம எப்படிப்பா தப்பிக்க போறோம்? இந்த குடும்பம் என்ற கடலில் இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோம்? வாழ வயதாகி அழகாகி மதனாகி பணி வாணிபமோடாடி மருளாடி விளையாடி விழல் வாழ்வு சதமாகி மட கூடமோடு பொருள் தேடி வாசனை புழுகோடு மலரோடு மனமாகி கமல் வாசனைகளாகி விலை மாதரோடு கூடி அவர் ஆசைகளிலே சில நாள் போய் தோல் திரைகளாகி நிறைகளாகி இரு கால்கள் தடுமாறி செவிமாறி பசு பதி பாசம் சூழ் கதிகள் மாறி சுகம் மாறி தடியரோடு திரி ஒரு நாளில் சூளை சொறி வாதமோடு நீரழிவு சூளம் என கசு மலம் என நாரி உடல் அழிவேனோன்னு அருணகிரிநாதருடைய பாடல் இருக்கு. இந்த வாழ்க்கை இப்படி போராட்டமா இருக்கே, குழப்பமா இருக்கே, இந்த வாழ்க்கையிலிருந்து நம்ம தப்பிச்சிட மாட்டோமான்னா அதுக்காக வேலை பிடிச்சுக்கங்க பாடினா. இந்த வேலை என்ன தெரியுமா சொல்லுவோம்? ஆயுதங்கள்ல கதாயுதம் இருக்குல்ல, இந்த கதாயுதத்தினுடைய பேர் சஸ்திரம். சஸ்திரம்னா என்னன்னா கிட்ட வரக்கூடிய எதிரிகளை அடிக்கிறது. கத்தி இருக்குல்ல, இது சஸ்திரம். அஸ்திரம்னா என்னன்னா தூரம் இருக்கக்கூடிய எதிரிகளை அடிக்கிறது அஸ்திரம். இந்த வேல் மட்டும்தான் சஸ்திரமாவும் பயன்படுத்தலாம், அஸ்திரமாவும் பயன்படுத்தலாம். நீங்க வில்லோடு சேர்த்து வேலை விடும்போது அது தூரத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளையும் அழிக்கும், பக்கத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளையும் அழிக்கும். அது என்னப்பா தூரத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள்? பணபலமாக இருக்கலாம், உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், ஆபீஸ்ல வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், வெளியில் இருக்கக்கூடிய இந்த சொசைட்டியில் நம்ம போய் சந்திக்கிறோம்ல, எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறோம். தூரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. நம்மிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னப்பான்னா நம்மளுடைய பொறாமை, வஞ்சகம்,
நம்ம அடுத்தவர்கள் மீது செய்யக்கூடிய இந்த காழ்ப்புணர்ச்சி, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அஸ்தரமாக தூரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சஸ்திரமாக நம்மிடம் இருக்கக்கூடிய விஷயங்களையும், மமகாரம் அகங்காரம்னு நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த மாயைகளையும் அழிக்கக்கூடிய ஆயுதம் இந்த வேலாயுதம். வேலாயுதம். அதனால தான் நீங்கள் எந்த ஆயுதத்தையுமே பேர் வைக்க மாட்டாங்க பார்த்துருங்களா. பேர் வந்து என்னைக்காவது சக்கரம், சங்கு சக்கரம் இருக்குது, சங்கு சக்கரம்லாம் பேர் வச்சது கிடையாது. சிவபெருமானினுடைய மான் மழுன்னு பேர் வச்சது கிடையாது யாருக்கும். ஆனால் வேலாயுதம்னு பேர் வைப்பாங்க. வேலை வச்சு பேர் வைப்பாங்க. கந்த வேல் வச்சிருக்காங்களா அப்படின்னா என்ன பார்த்தோம்னா, முருகனுடைய ஆலயத்தின் பேரே வேல்கோட்டம்னு பேர். வேல்கோட்டம்னா என்னன்னா அறிவு சார்ந்த இடம்னு அர்த்தம், அறிவின் கோவில்னு அர்த்தம். இப்போ நம்ம ஆன்மீகத்திலையுமே இந்த வேல், இந்த வேலினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? இந்த வேல் எதிரியை அழிக்கலைங்க, சூரபத்மனை அழிக்கலை, சூரபத்மனை அழிக்கலை. சூரபத்மனை என்ன பண்ணது? வேல் திருத்தியது. வேல் என்ன தெரியுமா பண்ணும்? எதிரியை கூட நீங்கள் அழித்து விடாதீர்கள், எதிரியையும் திருத்தி சேவர் கொடியாக மயிலாக தன்னிடத்திலேயே முருகப்பெருமான் வைத்துக் கொண்டார் என்று சொன்னால், இந்த வேல் கருணையின் கடலின் அடையாளமாக இந்த வேல் நமக்கு இருக்கு. இந்த வேல் நம்மை திருத்தக்கூடியது. அது என்ன சார் நம்மை திருத்தக்கூடியது? இப்போ இந்த விளக்கேற்றுனாங்கல்ல, பூஜைக்கு விளக்கேற்றுவாங்களா? விளக்கேற்றுறப்ப என்ன வேணும்? விளக்கேற்றுறப்ப என்ன ஏற்றணும்? எண்ணெய் வேணும். எண்ணெய் தான் வேணும். விளக்கேற்ற என்னம்மா வேணும்? தீப்பெட்டி. அம்மா ஜிடி நாயுடு தீப்பெட்டி வேணும். சரி, வேற விளக்கேற்ற விளக்கு வேணுமா? அம்மா பரவாயில்ல, அது வேணும்ல, அழகா சொல்றாங்க. விளக்கேற்றதுக்கு என்ன வேணும்? விளக்கு வேணும் அப்படின்றாங்க. விளக்கேற்றதுக்கு என்ன வேணும்? எண்ணெய், திரி, தீ. கரெக்டா? சொல்லுங்க, விளக்கேற்ற என்ன வேணும்? எண்ணெய், திரி, தீ. எண்ணெய், திரி, தீ. எண்ணெய், திரி, தீ. எண்ணெய், திரி, தீ. எண்ணெய், திரி. என்னை திருத்தி கொண்டால் நான் விளக்காக ஒளிர முடியும் என்று இந்த விளக்கு நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போகுது. அப்ப இந்த வேலாயுதம் என்னப்பா பண்ணணும்னா, நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்கான ஒரு ஆயுதம். இந்த அறிவுன்ற ஆயுதத்தை நம்ம கையில் எடுக்கும் போது, வேலாயுதத்தை நாம் கையில் எடுக்கும் போது, நாம் நம்மை திருத்தி கொண்டு இந்த உலகத்திற்கு ஒரு விளக்காக மாற முடியும் என்று நமக்கு காட்டக்கூடிய ஒரு பெரிய ஆயுதமாக இந்த வேலாயுதம் இருக்கு. அதனால தான் அருணகிரிநாதர் வேல் வகுப்புனே ஒரு பாட்டு எழுதியிருப்பார். கேட்டிருக்கீங்களா? திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தமையில் நடத்து குகவேலை பருத்த முளை சிறுத்த இடை கருத்த குழல் வெளுத்த நகை சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பனைக்க முக படக்கரட மதத்தவள கச்சக்கடவுள் பதத்தினை களத்து முளை தெரிக்க வரமாகும் பசித்தலகை முசித்தலது நிறைப்படுதல் உடத்தவனர் உரத்து திற நினத்தசைகள் புசிக்க வருமாகும் பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழிகாணும். என்ன பார்த்தோம்னா, நக்கீர பெருமா என்ன ஒன்று இருக்கு, அதுக்குள்ள கைதட்டிடாதீங்க, ஒன்று இருக்கு. இந்த இடத்துல ஒரு பாஸ் விட்டு இந்த கதையை சொல்லிடணும்ல. வெறும் பாட்டை மட்டும் சொன்னா உங்களுக்கு புரியாது, ஏதோ வேற மொழியில ஹிந்தியில பேசிட்டு இருக்காருப்பான்னு நினைச்சிருவீங்க. அதனால ஒரே ஒரு ஸ்டான்ஸாக்கு அர்த்தம் சொல்லிடணும். பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழிகாணும். அது என்னப்பா ஒரு கவிப்புலவனுக்காக ஒரு வரைக்குகையை உடைத்தாரான நக்கீர பெருமான். திருப்புறம் ஒன்றாங்க, திருப்புறன்றத்தினுடைய வரலாறு. நக்கீரர் என்ன தெரியுமா பண்றாரு? சிவபூஜை பண்ணிட்டு இருந்தார். சிவபெருமான கையில வச்சு சிவபூஜை பண்ணிட்டு இருந்தார் திருப்புறம் ஒன்ற மலையில. இந்த சிவபூஜை பண்ணிட்டு இருக்கும்போது மரத்திலேருந்து ஒரு இலை அப்படி உதிர்ந்து தண்ணியில உழுது. இந்த இலையில முதல் பகுதி மீனா மாறுது, சிகப்பா மாறி அந்த சிகப்பு பகுதி மீனா மாறிச்சு. பின்னாடி இருக்கிற பகுதி மஞ்சளா மாறி குருவியா மாறிச்சு. இந்த மீன் குருவியை பிடிச்சி இழுக்குது, இந்த குருவி மீனை பிடிச்சி இழுக்குது. இப்போ இந்த மீன் வெளியே வந்துட்டா, குருவி இழுத்து மீன் வெளியே வந்துட்டா மீன் போயிடும். குருவியை மீன் உள்ள தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போயிடுச்சுன்னா குருவி இறந்துடும். இவர் சிவபூஜை பண்ணிட்டு இருந்தவர் என்ன தெரியுமா பண்ணாரு? இந்த பூஜையை விட்டுட்டு மீன் குருவி இழுக்குதா குருவி மீன் இழுக்குதான்னு அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இவருடைய கவனம் சிதறிடுச்சு. இது ரெண்டு என்னப்பா பண்ணுதுன்னு பார்க்க ஆரம்பிச்சார்ல. ஒரு பூதம் அவரை தூக்கிட்டு போயிடுச்சு. பூதம் அவரை தூக்கிட்டு போய் ஒரு குகையில போய் அடைச்சிடுச்சு. அந்த குகையில ஏற்கனவே 999 பேர் அந்த குகையில இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, இலை கீழே விழுந்துச்சா? ஆமா. சிகப்பா மாறுச்சா? ஆமா. மஞ்சளா மாறுச்சா? ஆமா. குருவி இழுத்துச்சா? ஆமா. வெல்கம் டு த குகை. நாங்களும் இதை பார்த்துட்டு தான் இங்கே வந்து உட்காந்துருந்தோம். காலையில் நம்மாத்திலே டிபன்னு சொல்லியிருப்பாள் வடிவேலன் சொல்லுவார் தெரியுமா? அதே மாதிரி வெல்கம் டு த குகை.
நாங்களும் இதை பார்த்துட்டு தான் இங்கே வந்தோம். இப்போ நக்கீர பெருமான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போதான் நக்கீர பெருமான் திருமுருகாற்றுப்படை என்கிற நூலை முருகப்பெருமானை நோக்கி பாடுகிறார். இந்த திருமுருகாற்றுப்படையின் மூலமாக வேல் அந்த 999 பேரையும் நக்கீர பெருமானையும் சேர்த்து காப்பாற்றியது. அந்த பூதத்தை அழித்து நக்கீர பெருமானையும் அந்த 1000 முனிவர்களையும் காப்பாற்றியதுன்றது திருமுருகாற்றுப்படை எழுதியதற்கான வரலாறு. ஆனால் இது என்ன தெரியுமா அர்த்தம்? நம்ம இறை வழிபாட்டுக்குன்னு வரும்போது தான் டிவியில் பிக் பாஸ் போடுவாங்க, டிவியில் சீரியல் போடுவாங்க, நமக்கு ஃபோனில் அப்போ தான் ஏதாவது ஒரு ரீல்ஸ் வரும், நம்ம உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்புறமா சாமியை கும்பிட்டு போமே அப்படின்னு ரீல்ஸை பார்க்குறோம் பார்த்தீங்களா? இதுதான் இந்த கவனச்சிதறல். இந்த கவனச்சிதறல் வரும்போது ஒரு பூதம் நம்மளை தூக்கிட்டு போய் அந்த குகையில் அடைக்குதா, அந்த குகை வேற எந்த குகையும் இல்லை, இதுதான் அந்த குகை, இதுதான் அந்த குகை, டிவி பெட்டி தான் அந்த குகை. நம்ம கவனம் சிதறும் போது ஒரு பூதம் நம்மளை அப்படியே தூக்கிட்டு போய் இதுக்குள்ள அடைச்சிடுது. அங்க 1000 பேர் தான், இதுக்குள்ள 1 கோடி பேர் இருக்கான், 1 கோடி பேர் இருக்கான். அப்ப இந்த குகையிலிருந்து நம்ம யாருப்பா காப்பாற்றுவார்கள்னா, வேலவனை வழிபடும் போது, அறிவு கொண்டு நம் வாழ்க்கையை நடத்தும் போது, திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் எப்படி பாடினாரோ அப்படி வேலை வணங்கும் போது, அறிவு கொண்டு வாழ்த்தும் போது, இந்த வேல் நம்மை காப்பாற்றுகிறதுன்றத பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழிகாணும் சுரர்க்கும் முனிவர்க்கும் மகுபதிக்கும் விதி தனக்கும் அரர் தனக்கும் குடும் இடுக்கண் வினைசாரும் சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்பாலை அடக்கந்தளல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் துதிக்கும் அடியார்க்கு கெடுதல் ஒருவர் இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் தருக்கினவன் முறுக்கிவரின் எருக்குமதி தரிக்கும்படி படைத்த விரல் படைத்த இறைகளற்கு நிகராகும் களத்தில் உள்ள கணபதிகள் களிப்பில் உள்ள மலர்கமல கரத்து முனை விதிர்க்க வளைவு காணும் தனித்து வழி நடக்க எனக்கு ஓர் இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகி அடுத்து இரவு பகல் துணையாகும் சலித்து வளர் அரக்கர் உடல் கொளுத்து வளர் பெருத்த குடல் சிவத்த தொடை சிகையில் விருப்பமோடு சூடும் திரைகடலை உடைத்து நிறைப்புணர் கடிது குடித்து உடையும் உடைப்பை அடைத்து உதிரம் நிறைந்து விளையாடும் திசைக்கிரியை முதல் குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்து அதிர ஓடும் சினத்த உணர் எதிர்த்த ரணகளத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தமையில் நடத்து குகவேலே. அருணகிரிநாதனுடைய வேல் வகுப்பு. நீங்கள் இந்த கோயிலுக்கெல்லாம் போகும்போது கூட்டத்தில் லைனில் நின்று சண்டை போடப்படாது, ஏன் நான் இடிக்கிற சண்டை போடப்படாது. இந்த வேல் வகுப்பெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, கந்த புராணத்தை எடுத்துகிட்டு போங்க, கந்த சஷ்டி கவசத்தை எடுத்துகிட்டு போங்க. நல்ல ஒரு விஷயங்களை இந்த அறிவு கொண்டு சிந்திக்கணுங்க. இப்போ அன்னதானம் போடுறாங்களா, ஏன்ப்பா அறிவு கொண்டு சிந்திக்கணுன்றோம். இப்போ சாதாரணமாக வீட்டில் பண்ணால் அது பேர் சாதம் தானே, ஏன் அன்னதானம் போடுற இடத்துல இந்த கூட்டத்தை பிரசாதம்னு சொல்கிறோம்? ஏன் இதை மட்டும் பிரசாதம்னு சொல்கிறோம்? இதையும் சாதம்னு சொல்லலாம்ல, சாதம் ஏன் பிரசாதம்னு சொல்கிறோம்? ஏன் தெரியுமா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, ஏன் தெரியுமா இதன் பேர் பிரசாதம்? வீட்டில் செய்யும்போது சமைச்சவங்க யாருன்னு சாப்பிட்றவங்களுக்கு தெரியும், கரெக்டா? சாப்பிட்றவங்க யாருன்னு சமைச்சவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த அன்னதான கூடத்தில் சமைச்சவங்க யாருன்னு சாப்பிட்றவங்களுக்கு தெரியாது, சாப்பிட்றவங்க யாருன்னு சமைச்சவங்களுக்கு தெரியாது. ஒரு பொது நலத்தின் நோக்கோட 25 கோடி பேருக்கு அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது சாதாரண சாதம் அல்ல, பிறரின் சாதம் பிரசாதமாக மாறுகிறது. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஹோட்டல்லையும் அதே தானே, ஹோட்டல்லையும் அதே தானே, சாப்பிட்டவன் யாருன்னு சமைக்கிறவனுக்கு தெரியாது, சமைக்கிறவன் யார் அவனே ஏதோ, ஆனால் அங்கே காசு வந்துடுது இல்லை, ஒரு சுயநலம் வந்துடுதில்ல, ஒரு எதிர்பார்ப்பு வந்துடுதில்ல. எதிர்பார்ப்பில்லாத ஒரு அன்போட 25 கோடி பேருக்கு தினம், நான் இன்னைக்கு தான் நான் அன்னதானம் நின்று போடும்போது பார்த்தா அத்தனை பேர் வராங்க. இந்த துறையூரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அன்னதானத்தின் மூலமாக கவர்ந்து, அன்னதானத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு சேவையை செய்வது மட்டுமல்லாமல் இந்த அன்னதானத்தை தானும் செய்ய வேண்டும் என்று தூண்டக்கூடிய ஒரு இடமாக நமது ஓம்கார குடியில் இருப்பது தான் இதனுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இந்த கவிதை போன்று இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தில் நானும் ஒருவனாக இருக்கிறதுல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. எதை செஞ்சாலுமே ஏன் செய்கிறோன்றதை தெரிஞ்சு செய்யணுங்க. நான் சின்ன வயதில் இந்த ஹோமெல்லாம் பண்ணும்போது எங்கள் தாத்தா சொல்லுவார், மமோ பார்த்த சமஸ்தன் இப்படி வச்சு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? சமஸ்த குருஜேத் வாராஷி பரமேஸ்வர பிரீத்தியத்தம் இப்படி சொல்லுவாங்க ஹோம குண்டத்து முத்தியில். நான் கேட்டேன், தாத்தா சங்கல்பம் பண்ணுன்ற, நீ என்ன மந்திரம் சொல்கிறான்னு எனக்கும் தெரியாது, நான் என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கும் தெரியாது, சத்தியம் பண்ண சொல்கிறேன். நான் பாட்டு எதையாவது ஒன்றை சொன்னேன்னா அதை நான் ஃபாலோ பண்ணணும். நெருப்புக்கு முன்னாடி நம்ம பண்ண அதை ஃபாலோ பண்ணணும். என்ன சத்தியம் பண்ணுறேனே தெரியாமல் நான் எப்படி அதை ஃபாலோ பண்ணுறதுன்னு. கரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்கிறாங்க நம்மளும் சொல்லுவோம்னு சொல்லிவிடுவோம்.
சில பேர் தேசிய கீதம் பாடுறப்ப பார்த்துருக்கீங்களா? நானும் ஸ்கூலில் படிக்கிறப்ப ஒரு பையன் இருப்பான், பின்னாடி ஃபுல் தேசிய கீதமும் தெரியாது, அப்படியே மனதிலே இருப்பான். கரெக்டாக வந்து ஜெயகே அப்படின்றது மட்டும் அவன் குரல் பெருசாக கேட்கும். ஜெயகே அப்படின்னு அவனுக்கு சந்தோஷமா இருக்கு, அவனுக்கு ஜெயகே மட்டும்தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. ஜனகன மனகன்னா அவன் பின்னாடி இருந்து கண்ண 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 கண்ணன்னுட்டே இருப்பான். கடைசியாக ஜெயகையை மட்டும் உற்சாகமாக சொல்லிட்டு போயிடுவான். என்ன சொல்கிறோன்னே தெரியாமல் ஏதாவது ஒன்று சொல்லிடுறோம்ல. இப்போ எங்கள் தாத்தாட்ட சொன்னேன், நீ என்ன மந்திரம் சொல்கிறேனே தெரியல, நான் பாட்டு செங்கல் போயிடுனா நான் அதை ஃபாலோ பண்ணணும் சொல்ல மாட்டேன்னு. அப்போ எங்கள் தாத்தா சொன்னார், மெட்டாசின் பேராசெட்டமால் சாப்பிட்டா காய்ச்ச குணமாகவும் தெரிஞ்சா போதும், பேராசெட்டமாலில் என்ன கலந்துருக்குன்னு உனக்கு தேவையில்லை. கரெக்டாக காய்ச்சல் வந்துருச்சு, பேராசெட்டமாலை சாப்பிடுப்பான்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, பேராசெட்டமாலில் என்ன கலந்துருக்குன்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? காய்ச்சல் தானே, பேராசெட்டமாலை சாப்பிட்னா அதை சாப்பிட வேண்டியதானே, ஏன் தேவையில்லாமல் கேள்வி கேட்குறேன்? இன்னைக்கு பெரியவங்களுக்கு தான் சொல்கிறேன், குழந்தைங்க கேள்வி கேட்டால் சொல்லணும். நான் திரும்ப கேட்டேன், அது பேஷண்ட்டுக்கு தெரியாத தேவையில்லை, டாக்டருக்கு தெரியணும்ல. நீ பேராசெட்டமாலுக்கு பதிலாக பேதி மாத்திரை கொடுத்துட்டேனா கரெக்டா? நீ சந்தியாவந்தன மந்திரத்துக்கு பதிலாக தவச மந்திரத்தை சொன்னேன்னா உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, ரெண்டு பேருமா எப்படி தாத்தா அந்த மந்திரத்தை சொல்ல முடியும்? அப்போ எங்கள் தாத்தா சொன்னார், உண்மை எனக்கு தெரியலை, அர்த்தம் தெரியலை, நீ அர்த்தத்தை தெரிந்து கொண்டு அதற்கான வழிபாடுகளை செய்யினாங்க. நம்ம ஓம்கார கொடியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, சாஸ்திரங்களை விட சம்பிரதாயங்களை விட இந்த பூஜை புனஸ்காரங்களை விட பக்தியின் மூலமா, மனம் உருகி பக்தி செய்வதன் மூலமாகவும், குருவினுடைய வார்த்தையை பின்பற்றுவதன் மூலமாகவும், அன்னதானத்தின் மூலமாகவும் இதை செய்ய முடியும்னு சொல்லி இந்த சம்பிரதாயங்களை விட்டுவிட்டு அறிவு சார்ந்த ஒரு விஷயத்தை நமக்கு வழிநடத்தியதற்காகவே குருவினுடைய பாதங்களை 1000 முறை தொழலாம். சார், இப்போ இந்த கோயிலுக்கு போகிறோம், வெள்ளை வேட்டி தானே கட்டிட்டு போவோம் கோயிலில், கரெக்டா? ஏன்ப்பா வெள்ளை வேட்டியை கட்டிட்டு போகிறோன்னா, ஏன் வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு போகிறோம் கோயிலில்? ஏன்னா இன்னைக்கு சொல்கிறேன் கேட்டுக்குங்க, இந்த வேட்டி என்ன தெரியுமா பண்ணும், தான் கிட்ட கரை இருந்தால் காமிச்சிடும், கருப்பாக இருந்தால் கரையை காமிச்சிடும். அப்படி நம்ம ஒரு கோயிலுக்கு போகும்போது நம்ம அழுக்காக இருக்கோன்றதை ஒத்துக்கிட்டு உள்ளே போகணும். ஒத்துக்கிட்டு உள்ளே போனால் தான் நம்ம அந்த அழுக்கு, பாத்ரூமில் எவ்வளவு அழுக்காக வேணாலும் உள்ளே போகலாம், திரும்பி வர்றப்போ சுத்தமாக வரணும்ல. ஒரு கோயிலுக்குள்ள போனா எலும்புச்சம்பளம் கனியா மாறுது, தண்ணீர் தீர்த்தமா மாறுது, சாம்பல் விபூதியா மாறுது, சாதம் பிரசாதமா மாறுது. ஆனா எந்த மாற்றமும் இல்லாம அழுக்காவே உள்ள போய் அழுக்காவே வெளியே வர்றது மனுஷனா மட்டும்தாங்க இருக்கான், அழுக்காவே போறான். அப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? குளிக்கிற ப்ராசஸ், குளியல் அறைக்குள்ள போய் அழுக்காவே திரும்பி வந்தா அவன் குளிக்கலன்னு அர்த்தம். அப்படி கோயிலுக்குள்ள போய் மீண்டும் அழுக்காகவே வந்தானா அவன்கிட்ட பக்தின்ற சாரமே உள்ளர போகலன்னு அர்த்தம். கோயிலுக்குள்ள நின்று சண்டை போடுறானே, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்றான் இங்கே கூட்டத்தில். அங்கிருந்து ஒருத்தர், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னா, நான் யார் தெரியுமான்னா. அங்கிருந்து முருகர் கேட்டார், நான் யார் தெரியுமாடா? ஏன் வெள்ளையும் சிகப்பு அடிச்சாங்க? பச்சையும் மஞ்சள் அடிச்சிருக்கலாம்ல, பளிச்சுன்னு இருக்கும்ல, ஏன் வெள்ளையும் சிகப்பு அடிச்சாங்க? இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, எல்லா ஆன்மீக சிந்தனைகளுக்கு பின்னாலும் ஒரு அறிவு ஒளிந்திருக்கின்றதுக்காக இந்த விஷயத்தை சொல்றேன். வேல் என்கிற அறிவு எல்லா சம்பிரதாயங்களுக்கு பின்னாலும் ஒளிந்து கொண்டிருக்கு. ஏன் தெரியுமா கோயில்களில் வெள்ளையும் சிகப்பும் அடிச்சாங்க? ஒரு ஆணினுடைய உயிரணு வெள்ளை, ஒரு பெண்ணினுடைய உயிரணு சிகப்பு, சுக்கிலம் ஸ்ரோனிதம்னு வாங்க. இந்த வெள்ளையும் சிகப்பும் இணையும் போது ஒரு பரபிரம்மம் உருவாகுது. இந்த பரபிரம்மம் எங்கப்பா உருவாகுனா கருவறையில் உருவாகுது. அதனால தான் கோவிலுக்கு இருக்கக்கூடிய இடத்தின் பெயரும் கருவறை, வயிற்றுக்கு இருக்கக்கூடிய இடமும் பேரும் கருவறை. சிகப்பும் வெள்ளையும் சேர்ந்தா கருவறையில் ஒரு பரபிரம்மம் உருவாகும். இந்த பரபிரம்மம் தான் ஆணுனோ பெண்ணுனோ 3 மாசத்துல காமிச்சிடும், கரெக்டா? அந்த பிண்டம் வந்து தான் ஆணுன்னு ஒரு 3 மாசத்துல, பெண்ணுன்னு 3 மாசத்துல காமிச்சிடுமா? தான் ஆணுன்னு காமிச்சிட்டா 50% சக்தி அதுகிட்டேருந்து போயிடுது. தான் பெண்ணுன்னு காமிச்சிட்டா 50% சக்தி அதுக்கிட்டேருந்து போயிடுது. பூமிக்கு நம்ம பிறக்கும் போது 50% சக்தியோட தான் பிறக்கிறோம், 50% உயிரோட தான் பிறக்கிறோம். இப்போ ஒரு பெண் தான் இழந்த அந்த ஆணினுடைய சக்தி எதுன்னு தேடுவாங்க, ஒரு ஆண் தான் இழந்த அந்த பெண்ணினுடைய சக்தி என்னன்னு தேடுவாங்க. இந்த ஆன்மா வேட்கையோடையே இருந்துகிட்டே இருக்கும். இந்த திருமணம் என்கிற வைபவம் நடக்கும்போது சாந்தி முகூர்த்தம்ன்ற சம்பிரதாயம் நடக்குதா? அது என்னப்பா சாந்தி முகூர்த்தம்னா, இத்தனை நாட்கள் நான் இழந்த அந்த 100% எது, என்னுடைய பெண் பகுதி எது, என்னுடைய ஆண் பகுதி எது என்று தேடிக்கொண்டிருந்த ஆன்மா தன்னுடைய மிச்ச பகுதி இவள்தான், தன்னுடைய மீத பகுதி இவன்தான் என்று தெரிந்து சாந்தி அடையக்கூடிய காரணத்தினால் அந்த முகூர்த்தத்துக்கு பேர் சாந்தி முகூர்த்தம்னு வச்சாங்க. இது அறிவியலினுடைய உண்மை, நம்மளுடைய சம்பிரதாயங்களுக்கு பின்னாடி இருந்த உண்மை. சிவம்னா என்னப்பான்னா, சிவம்னு சொல்றோமே, சிவம்னா என்னப்பான்னா, ஒரு உடம்புல சக்தி இல்லைன்னா அந்த உடம்பத்தை என்ன சொல்லுவோம்? எனர்ஜி இல்லாத உடம்பை, அப்படி கீழே கிடக்கக்கூடிய உடம்பை என்ன சொல்லுவோம்? சவம்னு சொல்லுவோம். கரெக்ட், ஐயா சொல்றாங்க. சவம், எ பாடி
வித்தவுட் எனர்ஜி, உடம்புல சக்தி இல்லைன்னா அதன் பெயர் சவம். எ பாடி வித் எனர்ஜி, அது சிவம். அந்த உடம்புக்குள்ள சக்தி வந்துருச்சுன்னா, இப்போ ஒரு லைட் இருக்கு, இந்த லைட் வெறும் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? ஃபியூஸா போயிடுச்சுன்னு. கரெக்டா? எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத லைட்டுன்னு சொல்றோம். ஃபியூஸா போயிடுச்சுன்னு, அது சவம். அதுக்குள்ள ஒரு எலக்ட்ரிசிட்டின்ற சக்தி போய் இப்படி எல்லாருமா உட்காந்து ஒரு நல்ல சிந்தனையை கேட்கிறோம்ல, இந்த சிவமாக மாறி அந்த சிவம் மற்றவர்களுக்கு பயன்பட்டால் அது சிவனாக மாறுகிறது. நம்ம சிவமா மாறி மற்றவர்களுக்கு பயன்படணும். சின்ன சின்ன சம்பிரதாயங்களுக்கு பின்னால் அத்தனை பெரிய உண்மைகளை நம்ம மூதாதையர்கள் கொடுத்துட்டு போனாங்க. வீட்டில் அரிசி மாவில் கோலம் போடுவோமா? எதுக்கு போடுவோம்? பரவாயில்லமா, இப்போலாம் முன்னாடிலாம் அரிசி மாவில் கோலம் போடுவாங்க, இப்போலாம் ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டிடுறாங்க சார். நீங்கள் மெட்ராஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரை ஒட்டிடுறாங்க. இப்போ தீபாவளி இப்போ பெரிய கார்த்திகை வந்துச்சுல்ல, பெரிய கார்த்திகை எப்போம்மா கோலம் போடணும்? விடிய காலையில் 4 மணிக்கு போட்டால் நல்லா. ஏன்னா மார்கழி மாதம், கார்த்திகை மாதம், மார்கழி மாதத்தில் பிரபஞ்ச சக்தி நிறையா வரும். நம்ம ஆட்கள் விடிய காலையில் கோலம் போட சொன்னாங்க. கரெக்டா? நம்ம ஆட்கள் என்ன தெரியுமா பண்ணுதுங்க? இன்றைக்கெலாம் இரவு 11 மணிக்கு கோலம் போடுதுங்க. ஏன்னா காலையில் அந்த கோலம் அப்படியே இருக்குமா. 12 மணிக்கு கோலம் போடுறாங்க. நான் சொல்கிறேன், 4 மணிக்கு கோலம் போட்டால் தேவதை வரும், 12 மணிக்கு கோலம் போட்டால் பிசாசு தான் வரும் வீட்டுக்கு. 12 மணிக்கு கோலம் போட்டு காலையில் அப்படியே பளிச்சுன்னு காமிச்சிடுறாங்களாம் வீட்டில். நைட்டு பூரா கோலம் போடுறாங்க. எங்கள் ஏரியாவில் மாடம் பக்கத்தில் கோயிலை சுற்றி நைட்டு கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்காக கோலம் போடுறோம்? எதுக்காக அரிசி மாவில் கோலம் போடுவோம்? எறும்புகள் சாப்பிடணும்னு கரெக்டாக சொன்னாங்க. இந்த கோலம் போடும்போது வெறும் கோலம் மட்டும் போட மாட்டோம், பார்த்துருக்கீங்களா? வீட்டில் வெறும் வெள்ளை கலர் கோலம் மட்டும் போட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? செம்மண்ணிட்டு கோலம் போடுவாங்க. கரெக்டாக சொல்கிறாங்க. ஒரு காவி பொடி, ஒரு செம்மண்ணிட்டு தான் பக்கத்தில் கோலம் போடுவோம். கரெக்டா? இது எதுக்கு செம்மண் இடுறோம்? கோலம் மட்டும் போட வேண்டியதானே? என்னைக்காவது யோசிச்சுக்கோமா எதுக்கு செம்மண் இடுறோன்னு? என்னம்மா? சிகப்பு கலரில் இருக்கும், அதே தான் செம்மண். அதனால தான் அது பேர் செம்மண். அம்மா கரெக்டாக சொல்கிறாங்க, சிவப்பு கலரில் இருக்கும் அந்த மண் அப்படின்னு. ஏன் சிகப்பு கலரில் போடுறோம்? அழகாக இருக்கும்னா. நம்ம முன்னோர்கள் எவ்வளோ பெரிய ஞானிகள் பாருங்களேன், எவ்வளோ பெரிய அன்பின் கருணை பாருங்க. நம்ம முன்னோர்களுக்கு வீட்டுக்குள்ளே கோலம் போடுறோமா? வீட்டுக்குள்ளே கோலம் போடுறோம். எறும்பு அந்த கோலத்தை சாப்பிட்றதுக்காக எறும்பு வருதா, இந்த எறும்பு என்ன பண்ணிடும்? திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்துடும், உள்ளார நடக்க ஆரம்பிச்சிடும். நாம் வீட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருப்போம். நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது எறும்பை மிதிச்சிருவோம்ல சார், எறும்பை மிதிச்சிருவோம்ல. இப்போ சாப்பாடையும் போட்டு அந்த எறும்பையும் நீ அழிச்சிட்டோன்னா பெரிய பாவம் ஆகிடும்ல. புண்ணியத்துக்காக நீ எறும்பை கூப்பிட்டு அவனை அழிச்சிடக்கூடாதுல்ல. அதனால முன்னோர்கள் என்ன பண்ணுறாங்க? தர்ம வழின்னு ஒரு வழி போடுறாங்க. இந்த மண்ணில் தர்ம வழி போட்டு, எப்பா நீ சாப்பிட்டுட்டு இந்த மண்ணோட அப்படியே போய் வெளியே போயிடணும்ப்பா, வீட்டுக்குள்ளே வந்துடாத, எங்களுடைய காலடி உன் மேலே பற்றும். தர்மத்தை கொடுத்து தான் வீட்டில் உயிரினங்களுக்கும் ஒரு பகுதியை பிரித்து கொடுத்த முன்னோர்களாக நம்ம முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க. தர்ம வழி கொடுத்து எப்படிப்பட்ட அன்பினுடைய சொரூபமாக நம்ம முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க சார். நடுவில் பழனிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு பேச போகிறேன். ஒருத்தர் ஸ்லீப்பர் பஸ்ஸு, நைட்டு பூரா ஸ்லீப்பர் பஸ்ஸில் நடந்துக்கிட்டே இருந்தார். இங்கேயும் அங்கேயுமா நடந்துக்கிட்டே இருந்தார். நான் போய் கேட்டேன், எதுக்குங்க நைட்டு பூரா நடக்கிறீங்க, என்ன ஆச்சு, எதுக்கு நைட்டு பூரா நடந்தீங்க? காலையில் இறங்கும் போது நான் யோசிக்கிறேன், இந்த நாளுக்கு ஏதாவது தூக்கத்தில் நடக்கிற வியாதியா, எதுக்குடா நைட்டு பூரா இந்த ஸ்லீப்பர் பஸ்ஸில் நடந்துக்கிட்டே இருக்காருன்னு. காலையில் இறங்கும் போது சார் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இறங்கி அந்த பஸ்ஸு படிக்கட்டை தொட்டு கும்பிட்டு முருகா அப்படின்னு தொட்டு கும்பிட்டார். நான் கேட்டேன், என்னங்க நைட்டு பூரா நடந்தீங்களே, தூக்கத்தில் நடக்கிற வியாதியா, எதுக்காக? அவர் சொன்னார், இல்லை நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன், அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா பழனிக்கு நடந்து வர்றேன்னு வேண்டிக்கிட்டேன். எது? ஸ்லீப்பர் பஸ்ஸில் நடந்து வரேன்னு வேண்டிக்கிட்டேன். இப்போ அந்த வேண்டுதலும் நிறைவேறிடுச்சு, பழனிக்கு நடந்து வந்துட்டேன். யாரை ஏமாத்துறோம்? கண்காணி இல்லை என்று கள்ளம்பல செய்குவார், கண்காணி இல்லாத இடமில்லை காணுங்கால் கண்காணியாக கலந்தொழிந்து நின்றானே, கண்காணி காலுங்கால் களவொழிந்தார் என்ன திருமூலர். எப்பா இந்த சிசிடிவி கேமரா முக்கியம் கிடையாதுப்பா, உன்னை இந்த வீடியோகிராஃபுக்கு இந்த கேமராக்கு முன்னாடி நீ அழகா இருக்கிறது முக்கியம் கிடையாதுப்பா. உன்னை எப்பயுமே ஒரு கண்காணி காணிச்சுக்கிட்டே இருக்கான், அவனோடுக்கு முன்னாடி நீ அழகாக தெரியணும்ப்பான்னு நம்ம கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. இந்த அறிவு கொண்டு தானங்க நம்ம சிந்திக்கணும். அறிவு ரொம்ப பயன்படுத்தி நம்ம யாரை ஏமாத்த போறோம்? யார் இறைவன்னார் கண்ணதாசன். அதனால தான் யார் இறைவன் கேட்டாங்க. பூஜ்யத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் ஒருவன், அதை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேக்கி வைக்கும் ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அதை தெரிந்து கொண்டால் அவன்தான்
இறைவன். வானவெளி பட்டினத்தில் வட்டமதி சக்கிரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன் அதை நாடி சென்றால் அவன்தான் இறைவன். பஞ்சுபடும் பாடுபடும் நெஞ்சுபடும் பாடறிந்து அஞ்சுதலை நீக்கி வைப்பான் ஒருவன், அவன் ஆறுதலை தந்துவிடும் இறைவன். கல்லுக்குள்ளே தேரை கண்டு கருவுக்குள்ளே பிள்ளை கண்டு உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் ஒருவன், அதை உண்டு கழித்தவர்க்கு அவன்தான் இறைவன். நீருக்குள்ளே குளிர்ச்சி வைத்து நெருப்புக்குள்ளே சூடு வைத்து கருப்புக்குள்ளும் வெண்மை வைத்தான் ஒருவன், உள்ளம் கனிந்து கண்டவர்க்கு அவன்தான் இறைவன். உள்ளத்தின் உள்விளங்கி உள்ளுக்குள் அடங்கி தான் உண்டென்று காட்டிவிட்டான் ஒருவன், அதை உணர்ந்து கொண்டால் அவன்தான் இறைவன். கோழிக்குள்ளும் முட்டை வைத்து முட்டைக்குள்ளும் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பேர் இந்த உலகத்தில் இறைவன். சின்னஞ்சிறு சக்கிரத்தில் ஜீவன்களை சுற்ற வைத்து தன்னை மறந்தே அமர்ந்திருப்பான் ஒருவன், அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன். தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து வாழ்ந்தவரை நாள் குறித்து அழைத்து செல்வான் ஒருவன், இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன். கண்ணதாசன் ஐயா முடிச்சிருப்பார். நமக்கு தாயா எல்லாம் தெரியும்னு ஆரம்பிக்கிறோம்ல சார். இப்போ ஒரு கோயிலில் பஜனை பாட்டு பாடுவாங்க, சில பேருக்கு அந்த பாட்டு தெரியும், சில பேருக்கு பாட்டு தெரியாது. இந்த பாட்டு தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான், தெரியாதவன் அப்படி ஒரு ஏழாமான பார்ப்பான், உனக்கு தெரிஞ்சிருமாக்கும். இப்போ இந்த கோயிலை பூஜை பண்ணுறதுக்கு ஒருத்தர் வருவார், இப்படி சுற்றணும் அப்படி சுற்றணும். நம்மளால சொல்லுவான் பிரதோஷத்தப்ப எப்படி சுற்றணும் தெரியுமா, அவன் ஏதோ ஒன்று சுற்றிட்டு போகிறான், உனக்கு என்ன வந்துச்சு. நமக்கு தான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி எல்லா சாஸ்திரம். உங்களுடைய பக்தியை நீங்கள் வச்சுக்கணும். சில பேர் சார் இன்னைக்கு பசங்கள்லாம் கோயிலுக்கு வர்றாங்கனாலே பெரிய விஷயம், சந்தோஷப்படணும். நீ ஷார்ட்ஸ் போட்டுட்டு கோயிலுக்கு வரக்கூடாது, ட்ராக்ஸ் போட்டு அவன் கோயிலுக்கே வரமாட்டான், ட்ராக்ஸா கோயிலான்னு பார்த்துடுறான். அதை சொல்கிற விதமாக அந்த குழந்தைகளுக்கு சொல்லணும். இன்றைக்குமே இந்த தாய்மார்கள் கோயிலில் சில கோயில்கள்லாம் விளக்கேற்றக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது தெரியுமாம்மா. ஆச்சட்டி எடுத்துகிட்டு போய் விளக்கேற்றிடக்கூடாது. எங்கள் ஊரில் மாடம்பாக்கத்தில் தேனுபுரீஸ்வரர் கோயில்னு பெரிய சிவாலயம் இருக்குது. அந்த சிவாலயத்தில் உள்ளர விளக்கேற்றக்கூடாது. இப்போ நம்ம விளக்கேற்றக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், எண்ணெய் பாட்டிலில் எண்ணெயை எடுத்து எண்ணெய் இன்னைக்கு எந்தெந்த சாமிக்கு ஊற்றணுமோ அந்தன்னைக்கு அந்தந்த சாமியினுடைய சன்னதியில் போய் ஊற்றிட்டு வர, இது பண்ணுவோமா? இதைத்தான் இன்றைக்கி எல்லா தாய்மார்களும் பண்ணுறது. அந்த விளக்கில் எண்ணெய் இருக்கா இல்லையா அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. செவ்வாய்க்கிழமைனா முருகன் விளக்கில் எண்ணெயை கொட்டிடணும், வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா துர்கை அம்மன் சன்னதியில் எண்ணெயை கொட்டிடணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எங்கள் கோயிலில் ஒரு குறுக்கல் உட்காந்து தான் கொடுப்பார் குங்குமம். அவருக்கு கால் கொஞ்சம் ஒத்து வராது, கால் கொஞ்சம் வலிக்கும். அவர் உட்காந்து இப்படி குங்குமம் கொடுப்பார் எல்லாருக்கும். அவர் தலைக்கு மேலே இப்படி விளக்கு இருக்கு, தலைக்கு மேலே இப்படி விளக்கு இப்படி இருக்கு, துர்கை அம்மன் விளக்கு. அந்த விளக்குல முழுசா எண்ணெய் தழும்பி தழும்பி இருக்கு. வெள்ளிக்கிழமை ஒரு அம்மா 1.5 லிட்டர் பொவன்டோ பாட்டில், அந்த 1.5 லிட்டர் பாட்டில் முழுக்க எண்ணெய் இருக்கு. இந்த அம்மா வந்துச்சு, இவர் உட்காந்துருக்காரு, அந்த விளக்கு இருக்கே, அந்த விளக்குல ஏற்கனவே எண்ணெய் இருக்கே, அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. 1.5 லிட்டர் அதில் கொட்டி, அது அந்த ஆளு தலையில கொட்டி, அப்படியே அவர் ஏற்கனவே கருப்பா இருப்பார் அவர், துவாரபாலகர் சிலம்பரிய பூரா. அந்த நாங்கள் உடனே போய் சீயக்கா வாங்கிட்டு வந்து, ஐயா வெள்ளிக்கிழமை அதே மாதிரி நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கன்னு கொடுத்து அனுப்பி விட்டோம். என்ன அப்போ அதனால தாங்க சிவவாக்கியார் கேட்டார், மாறுபட்ட மணிதுளக்கி வண்டின் எச்சில் கொண்டு போய் ஊறுபட்ட கல்லின் மீது ஊற்றுகின்ற மூடர்கள், மாறுபட்டு தீர்க்கவும் தேவரையும் மறிந்து நோக்கும் என்னையும் கூறுபட்டு தீர்க்கவே குருக்கள் பாதம் வைத்ததேனாரு. மாறுபட்ட தேவரும் அறிந்து நோக்கும் என்னையும் கூறுபட்டு தீர்க்கவே. ஒரு ஷார்ப்பா நம்ம மாறணும்னா குருவின் பாதங்களை போய் பிடிச்சுக்கங்கப்பா. இதை பண்ணணுமா பண்ணக்கூடாதான்ற தெரியணும்னா ஒரு குருவினுடைய பாதத்தை நீங்க பிடிச்சா மட்டும்தான் உங்களுடைய கூர்மை வளரும் அப்படின்னாரு. இல்ல நம்ம என்ன பண்ற, வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது யார்கிட்ட போய் கேட்கறதுனே தெரியாது சார். இன்னைக்கு நான் சொல்லிட்டு போறேன், இந்த ஜோசியக்காரர், வாஸ்து நிபுணர், இவங்க எல்லாத்தையும் தாண்டி குரு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா சென்னையில் முத ஒரு வீடு வாங்கினேன், மாடம்பாக்கத்தில் ஃப்ளாட்ஸ் ஒரு வீடு வாங்குகிறோம். கிரகப்பிரவேசம் எங்கள் வீட்டுக்கு, நல்லா இந்த கதையை கேட்டுங்க. கிரகப்பிரவேசம் வீட்டுக்கு 3 மணிக்கு ஐயர் வரதுக்கு முன்னாடி என் ஒய்ஃபோட மாமா வந்துட்டார். வந்தவர் 3 மணிக்கு அவர் வந்துட்டார். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஏர்போர்ட், அந்த ஃப்ளைட் இப்படி இறங்கிது, சொயின்னு சவுண்டு கேட்டுச்சு. இவர் கேட்டார், வீட்டு பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்கா அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னு. அப்போ உங்கள் வீட்டை இடிச்சிருவாயிலே அப்படின்னாரு. கிரகப்பிரவேசத்துக்கு வந்திருக்கான். அதெல்லாம் இல்லை மாமா, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க மாமான்றேன். அதெல்லாம் அப்படிதான், பக்கத்தில் கோயில் இருக்கா? ஆமாம். அப்போ உங்கள் வீட்டை கண்டிப்பாக அடிச்சிருவாங்க, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வரும் கண்டிப்பாக. அந்த அளவுக்கு என் வீட்டு இடிக்கிறதுலே இருக்கு. வந்த மனுஷன் என்ன பண்ணாரு, இந்த இது இப்படி இருக்கக்கூடாது, கிச்சன் இந்த அக்கடி மூலையில், இது வந்து அக்கடி மூலையில் இருக்கணும், இது வாயு மூலையில் இருக்கணும், இது இங்கே இருக்கக்கூடாது, இது அங்கே மாற்று, இது இங்கே மாற்று, இது இங்கே மாற்று. அந்த ஆள் மாற்றுன்னு சொல்லாது என் வீட்டுக்காரியை மட்டும்தான். அதை சொல்லியிருந்தா கூட செலவாக மாற்றிருக்கலாம். இதையா மாற்று அதையா மாற்று அனுபவித்து சிரிக்கிறாரு. அதெல்லாம் மாற்ற முடியாது, அந்த ஆப்ஷன் இருக்கான்னு கேட்குறாரு. இதை மாற்று. போகிறப்ப என்ன தெரியுமாங்க பண்ணிட்டார், ஒரு சாமியார் படத்தை எங்கள் வீட்டில் மாட்டிட்டு போயிட்டார். வந்தவங்கலாம் கேட்குறாங்க, இவர் டிவோட்டி அப்படின்றானு. எதையாவது ஒன்று அந்த மாதிரி வாஸ்து நிபுணர்கள்லேருந்து இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிடாது.
நம்மளுடைய வாழ்க்கையை எதிர்ப்பா மாற்றணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு இருக்குல்ல, நமக்குள்ள இருக்கக்கூடிய தெளிவு இருக்குல்ல. திருடனும் ஹரஹரா சிவசிவா என்றுதான் திருநீறு பூசுகின்றான். கண்ணதாசனையா வார்த்தை. திருடனும் ஹரஹரா சிவசிவா என்றுதான் திருநீறு பூசுகின்றான். சீட்டாடும் மனிதரும் சீட்டை புரட்டும் முன் சிவனை நினைக்கின்றான். முரடனும் அறிவாளால் காரியம் பார்க்கும் பின் முருகனை வணங்குகின்றான். முச்சந்தி பெண்களும் முக்காடு நீக்கிய பின் முதல்வனை வணங்குகின்றாள். வருடுவார் கைக்கெல்லாம் வருகின்ற தேவனவன் வேறுபாடு பார்ப்பதில்லையே. மலர் கொன்ற கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையேன்னு கண்ணதாசனையா எழுதியிருப்பார். எல்லாரும் இருக்காங்க, அவங்களோட தோற்றத்தை பார்த்து நம்பிடாதீங்க யார் சார். சாதாரணமா நல்ல மனிதர்கள், நல்ல பக்தி சிந்தனை இருக்கிறவங்க ஒரு கட்டிடத்திற்குள் போனால் கட்டிடங்கள் கோவிலாக மாறுகிறது. அறிவில்லாத மனிதர்கள், சிந்தனை இல்லாத சுயநலம் மிக்க மனிதர்கள் கோவிலுக்குள் செல்லும் போது கோவில் கட்டிடமா மாறுது. கோவில் கட்டிடமா மாறுது. நம்ம ஒரு கட்டிடத்தையே நம்மளால எப்படி பாருனா, இப்ப கோயில்ல ஒரு பிட் பாக்கெட்காரர் நுழையிறார். ஒரு கோயிலுக்குள்ள ஒரு பிட் பாக்கெட்காரர் நுழையிறார். அவருடைய எண்ணம் பக்தியிலையா இருக்கும்? இல்லை இல்லை, அவருடைய எண்ணம் யாருப்பா பர்ஸ் வச்சிருக்காங்க எடுக்கலான்னு தோணும். கோயிலில் ஒரு 10 பேர் கடை போட்டிருப்பாங்க. சுற்றி பூக்கடை இருக்கும், புளியோதரை கடை இருக்கும், பொம்மை கடைகள் இருக்கும். இப்போ இவங்களுக்கு பக்தி இருக்குமா? நம்ம வியாபாரம் எப்படி நடக்கும்பான்னு தோணும். இப்போ திருடனுக்கு கோயில் திருடக்கூடிய இடம், வியாபாரிகளுக்கு கோயில் வணிக ஸ்தலம். இப்போ நம்ம போகக்கூடிய நமக்கு கோயில் ஆன்மீக ஸ்தலம். அப்ப இந்த கோயில் எதை பொறுத்து இருக்கு? ஒரு கட்டிடத்தை பொறுத்து கோயில் கிடையாது. உள்ள போகக்கூடிய பக்தனினுடைய மனநிலையை பொறுத்துத்தான் கோவிலாக அது மாறுகிறது. சாதாரண கட்டிடம் கோவிலாக மாறுகிறது. அதனாலதான் சிவவாக்கியர் சொல்லுவார், கோவிலாவதேதடா குளங்களாவதேதடா, கோவிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோவிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே, ஆவதும் அழிவதும் இல்லை 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 ஏன்னார். நம்ம மனதுக்குள்ளற எத்தனை தூய்மையாக ஒரு அறிவோட ஒரு கட்டிடத்திற்குள் சென்றால் அந்த கட்டிடம் கோவிலாக மாறும். சுயநலத்தோட நான் சாமிக்கு பக்கத்தில் போய் நிற்கிறேன் பாருன்னு ஒரு 1000 ரூபா டிக்கெட்டை வாங்கியோ, ஒரு பதவியின் மூலமா நான் யாருன்னு தெரியுமான்னு நான் காட்டுறேன்னு போய் கடவுளினுடைய சிலைக்கு அருகில் நிற்பவர்கள் ஒருபோதும் கடவுளுக்கு அருகே செல்லவே முடியாது. தன்னுடைய பதவியின் மூலமா பணத்தின் மூலமா அகங்காரத்தின் மூலமா நான் போய் கடவுளுக்கு முன்னாடி நிற்கிறேன் பார், போவே முடியாது. அப்ப சாதாரண அன்பு கொண்டு கட்டிடத்திற்குள் நுழைந்தால் அந்த கட்டிடம் கோவிலாக மாறும். அதனாலதான் சிவவாக்கியர் சொன்னார், நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணுவென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கரியின் சுவை அறியுமோன். உடனே சொல்றாங்க, அவர் என்னப்பா கல்லுன்ட்டாரு, சொல்லலாமாப்பா நான் கல்லுன்ட்டாரேன். சார், வீட்டில் பகவத்கீதை புத்தகம் இருக்குமா, வேற மொழியில இருக்கு, அது என்னன்னே தெரியல. நீங்க போய் என்ன கேட்பீங்க? இந்த புக்கு என்னன்னு தானே கேட்பீங்க. அது எப்படிப்பா கீதையை நீ புக்குன்னு சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் ஒரு சாம்பாரோ ரசமோ ஒன்று வைக்கிறீங்க, எனக்கு அது என்னன்னே தெரியல, நான் வந்து என்ன கேட்பேன்? இந்த கலர் தண்ணியாக இருக்கே இது என்னன்னு தானே கேட்போம். கரெக்டாக என் வீட்டுக்காரி ஒரு நாள் ஒரு ரசம் வச்சுருந்தா, அதை ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டா, 1000 லைக்கு. நான் 1 லைக்கும் பண்ணலை. ஏன்னா மற்றவெல்லாம் அதை பார்த்தவே, நான் தான் அதை சாப்பிட்டவே. அது எப்படி நம்ம பண்ணுவோம்? இப்போ நமக்கு தெரியாத ஒன்று அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? லைக் கமெண்ட் அதெல்லாம் போட்டு போயிடுவோம். கரெக்டா? இப்போ அது தெரியலன்னா கலர் தண்ணி தானே சொல்லுவோம். அதை உணரவே இல்லைன்னா அது வெறும் புத்தகம் தானே. பகவத்கீதையை வச்சு கற்பூரம் தானே காமிச்சிட்டு இருக்கோம். எடுத்து எத்தனை பேர் படிச்சிருக்கோம்? திருக்குறளை வச்சு கற்பூரம் தானே காட்டுறோம். திருக்குறளை வச்சு வீட்டில் ஒரு அலங்காரத்துக்கு தானே.